இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்டோட 10th சாப்டரோட லாங் ஆன்சர்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், வாட் ஆர் கால்ட் தெர்மோலைசிஸ் ரியாக்ஷன். ஓகேவா? தெர்மோலைசிஸ் ரியாக்ஷன்னா என்னென்னா, தெர்மோனா ஹீட். ஓகேவா? எந்தெந்த ரியாக்ஷனில் ஹீட் இன்வால்வ் ஆகிருக்கோ அது தெர்மோலைசிஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? The reaction in which reactants is decomposed by applying heat are called thermal decomposition. Thermal decompositionனா நம்ம ஒரு காம்பவுண்ட் ரியாக்டன்ட் ஹீட் அப்ளை பண்ணோன்னா அது டீகம்போஸ் ஆயிரும். ஓகேவா? அப்போது ஹீட்டை அப்ளை பண்ணி டீகம்போஸ் ஆகிறதுக்கு பேர் தெர்மல் டீகம்போசிஷன். ஓகேவா? இது ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? எக்ஸாம்பிள் HGO gives Hg plus O2. ஒரு காம்பவுண்ட் ரெண்டு காம்பவுண்டாக இங்கே மாறி இருக்குது, டீகம்போஸ் ஆகிருக்கு. ஓகேவா? இது காம்பவுண்ட் டு எலிமெண்ட்னா இது ஒரு எலிமெண்ட், இது ஒரு எலிமெண்ட். ஒரு பெரிய காம்பவுண்ட் ரெண்டு எலிமெண்ட்டாக மாறி இருக்கு. ஓகேவா? காம்பவுண்ட் டு எலிமெண்ட். CaCO3 எப்படி மாறி இருக்குது, CaO-ஆகவும் CO2-ஆகவும். இது பாருங்கள், காம்பவுண்ட் டு காம்பவுண்ட் அப்படின்னா ஒரு பெரிய காம்பவுண்ட் சின்ன சின்ன காம்பவுண்டாக மாறி இருக்குது. ஓகேவா? இது காம்பவுண்ட் டு எலிமெண்ட், இது காம்பவுண்ட் டு காம்பவுண்ட்ஸ். When heat are absorbed, it is called endothermic reaction. ஒரு ரியாக்ஷனில் ஹீட் அப்சர்வ் ஆயிடுச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ செகண்ட் ஒன், எக்ஸ்பிளைன் 2 types of displacement reaction. டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில் 2 types இருக்குது. என்ன? ஒன்று precipitation reaction, இன்னொன்று நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஓகேவா? precipitation-னா when 2 compounds are mixed they form 2 products. ஓகேவா? ரெண்டு காம்பவுண்ட் மிக்ஸ் ஆச்சுன்னா ரெண்டு ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்கிது. என்னது? ஒன்று இன்சால்யூபிள் காம்பவுண்ட், ஒன்று சால்யூபிள் காம்பவுண்ட். ஓகேவா? சால்யூபிள்னால் கரைஞ்சிரும், இன்சால்யூபிள்னால் கரையாது. அது என்னவாகும்? நம்மளுக்கு ப்ரிசிப்டேட் ஃபார்மில் கிடைக்கும். இதுதான் ப்ரிசிப்டேஷன் ரியாக்ஷன். இப்போ இங்கே 2Ki பொட்டாசியம் அயோடைடு எடுத்திருக்கோம், லெட் நைட்ரேட் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் நம்ம ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? இந்த PB இங்கே I இருக்குது இல்லைங்களா, அது கூட ரியாக்ட் ஆகும். ஸோ PB I2-வாக மாறிடும். மீதி இருக்கிற இந்த K NO3யோடு ரியாக்ட் ஆகும், KNO3 கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த PB லெட் அயோடைடு இருக்கு இல்லைங்களா, அது ஒரு ப்ரிசிப்டேட்டாக ஃபார்ம் ஆகும். அதுதான் ப்ரிசிப்டேஷன் ரியாக்ஷன். ஓகேவா? இப்போ நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் என்னென்னா, ஆசிட் அண்ட் பேஸ் ரியாக்ட் டு ஃபார்ம் சால்ட். ஒரு ஆசிட் எடுத்திருக்கோம், ஒரு பேஸ் எடுத்திருக்கோம். ஒரு ஆசிடும் பேஸும் ரியாக்ட் பண்ண வச்சோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சால்ட் கிடைக்கும். அது நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? NaOH என்னது? பேஸ். HCl என்னது? ஆசிட். ஒரு பேஸும் ஆசிடும் ரியாக்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சால்ட்டு. சால்ட்டிங் என்னது? NaCl. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற உப்பு இருக்குது இல்லைங்களா, அதோட ஃபார்முலா NaCl + H2O வாட்டர். ஓகேவா? ஆசிட் அண்ட் பேஸ் ரியாக்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு சால்ட் கிடைக்கும். அதுதான் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். இதுதான் அதோட எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ரேட் ஆஃப் ரியாக்ஷனில் எந்தெந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நேச்சர் ஆஃப் ரியாக்ஷன். ஓகேவா? ரியாக்டன்ஸில் நேச்சர் ஆஃப் ரியாக்டன்ட் எந்த மாதிரி இருக்கோ அதை பொறுத்து ரேட்டு மாறும் அப்படின்ட்டுருக்காங்க. ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்ம ஆசிட் எடுத்தோன்னா இல்லை பேஸ் எடுத்தோன்னா ரியாக்ஷன் சீக்கிரம் நடந்துடும். அதே வீக் ஆசிட் இல்லைனா வீக் பேஸ் எடுத்தோன்னா ரியாக்ஷன் ஸ்லோவாக இருக்கும். இப்போ பாருங்கள், சோடியமோட HCl ஸ்ட்ராங் ஆசிட் ரியாக்ட் ஆச்சுன்னா NaCl H2 கிடைக்குது. இது ஃபாஸ்ட்டாக நடக்குது, ஏன்னா ஃபாஸ்ட்டாக ரியாக்டன்ட் ஸ்ட்ராங்கு. இங்கே பாருங்கள், இப்போ ஒரு வீக் ஆசிட் எடுத்திருக்கோம், என்னது? அசிட்டிக் ஆசிட். இப்போ இது ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும், ஆனால் எப்படி கிடைக்கும்? ஸ்லோவாக கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா நம்மளோட இந்த இது ரொம்ப வீக் ஆசிட், அதனால ஸ்லோவாக நடக்கும். ஓகேவா? நேச்சர் ஆஃப் ரியாக்டன்ஸ் ஒரு ஃபேக்டர். செகண்ட் ஃபேக்டர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ். இப்போ சேஞ்சிங் த அமௌண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீசஸ் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன். நம்ம கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணோன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ட்டு இருக்காங்க. மோர் த கான்சன்ட்ரேஷன் ஃபாஸ்டர் த ரியாக்ஷன். ஓகேவா? கான்சன்ட்ரேஷன் நம்ம ஜாஸ்தி பண்ண ரியாக்ஷன் ரேட்டும் ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கும். எக்ஸாம்பிள் ஜிங்க் இருக்கு இல்லைங்களா, இங்கே இந்த கான்சன்ட்ரேஷனை குறிக்கும் 2m 1m அப்படின்றது. இப்போது ஜிங்க் 2m சீக்கிரம் ரியாக்ட் ஆயிரும், 1m கொஞ்சம் கம்மியாக ரியாக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். ஜிங்க் ரியாக்ட்ஸ் வித் 2m HCl ஃபாஸ்டர் தென் 1m HCl. இது கான்சன்ட்ரேஷன். எங்கே கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் அங்கே ரியாக்ஷன் ரேட் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் என்னது?
ஹை டெம்பரேச்சராக இருந்துச்சுன்னா ரியாக்ஷனும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? நம்ம டெம்பரேச்சர் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண ரியாக்ஷனும் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ப்ரொவைடிங் த ஹீட் பிரேக்ஸ் த பாண்ட்ஸ் அண்ட் ஸ்பீட்ஸ் அப் த ரியாக்ஷன். ஹீட் என்ன பண்ணும், பாண்டெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு ரியாக்ஷன் வந்துட்டு ஸ்பீடாகும். அதனால டெம்பரேச்சர் வந்துட்டு ஜாஸ்தி ஆக ரியாக்ஷன் ரேட்டும் ஜாஸ்தியாகும். CaCO3 reacts with HCl faster in high temperature. இதோட எப்போ ரியாக்ட் ஆகும், ரியாக்ட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோன்னா சீக்கிரம் ரியாக்ட் ஆகி முடிஞ்சிடும். ஓகேவா? இதுதான் டெம்பரேச்சர். இப்போ வந்துட்டு ப்ரெஷர். ஓகேவா? when the reactants are gases then the pressure increases, then the reaction rate increases. இப்போ நம்ம ரியாக்டன்ஸ் எல்லாம் கேஸஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், அங்கே வந்துட்டு டெம்பரேச்சர் யூஸ் ஆகுது. அப்போ நம்ம ப்ரெஷர் அப்ளை பண்ணுவோம். ப்ரெஷர் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு ஆட்டம்ஸ் எல்லாம் க்ளோஸாக வர ஆரம்பிச்சிடும். அப்போ ரியாக்ஷன் சீக்கிரம் நடந்துடும். ஓகேவா? இதுதான் ப்ரெஷர். ப்ரெஷர் ஜாஸ்தி ஆக ரியாக்ஷனும் ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டுருக்கும், ஸ்பீடாக நடக்கும் ரியாக்ஷன். கேட்டலிஸ்ட் increases the rate of reaction without getting involved in the reaction. இப்போது ரியாக்ஷன் நடக்கும்போது அந்த இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட் போடுவோம். அதுதான் கேட்டலிஸ்ட். ஓகேவா? அந்த எலிமெண்ட் என்ன பண்ணும், ரியாக்ஷனோட ரியாக்டெல்லாம் ஆகாது, அது பாட்டுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிடும். அந்த ரியாக்ஷனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிடும். அதுதான் வந்துட்டு கேட்டலிஸ்ட். ஓகேவா? எக்ஸாம்பிள் பிளாட்டினம், H2 இதெல்லாம் வந்துட்டு ஒரு கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரியாக்டன்ட். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ரியாக்டன்ட் வந்துட்டு லிக்விடு, சாலிடு அப்படின்னு சொல்லி நிறையா இருக்குது இல்லைங்களா? ஸோ சர்ஃபேஸ் ஏரியா வந்துட்டு எப்படி பாதிக்குதுன்னா, பவுடர் ஃபார்ம் ரியாக்ட் ஃபாஸ்டர். ஓகே, பவுடர் ஃபார்ம் ரியாக்ட் ஃபாஸ்டர் அப்படின்னா ஒரு எடுத்துருக்கோன்னா அது வந்துட்டு கட்டியாக இருக்கும். ஓகேவா? என்னது, CaCl2 எக்ஸாம்பிளே பார்த்துக்கலாம். பவுடர் CaCl2 ரியாக்ட்ஸ் ஃபாஸ்டர் தென் மார்பிள் சிப்ஸ். CaCl2 நமக்கு கிடைக்கும் போது எப்படி கிடைக்கிது, மார்பிள் சிப்ஸாக தான் கிடைக்கும். அப்படின்னா இப்படி பெரிய பெரிய பிளாக்ஸாக கிடைக்கும். அதை நம்ம ரியாக்ஷன் யூஸ் பண்ணும்போது ஸ்லோவாக நடந்துகிட்ருக்கும். அதை நம்ம என்ன பண்ணுறோம், அதை நல்லா வந்துட்டு கரைச்சி பவுடர் ஆக்கிடுறோம். சின்ன பவுடர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது யூஸ் பண்ணோன்னா ரியாக்ஷன் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக நடந்துடும். ஓகேவா? இதுதான் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரியாக்டன்ட். நம்ம பவுடர் ஃபார்ம் வந்துட்டு சீக்கிரம் ரியாக்ட் ஆகும். மார்பிள் பெரிய பெரிய பிளாக்ஸ் போட்டோன்னா ரியாக்ஷன் ரேட் கம்மியாகும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஃபேக்டர்ஸ்.